இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சுந்தரையாவுக்கு அடுத்ததா வேற யார் இருக்கிறா? நீங்க தானே. அதனால தான் நம்ம ஊருக்குள்ள நீங்க தான் அடுத்த பிரசிடென்ட்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. யோ, சும்மா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதயா. இதை முடிவு பண்ண வேண்டியது நான் இல்ல, எங்க அண்ணன். ஐயா, ஊரே சொல்லும்போது உங்க அண்ணன் என்ன மாத்தியா சொல்ல போறாரு? கண்டிப்பா அடுத்த பிரசிடென்ட் நீங்க தான். டீ கடைக்காரர அடுத்த பிரசிடென்ட் ஐயா தான். அப்படியா? அவருக்கு என்ன வேணுமோ நல்லா கவனிச்சு அனுப்பியா. கவனிச்சிடுவோம். இனிமே நம்ம ஊரை பத்தியும் நம்மள பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்ல. எல்லாம் ஐயா பாத்துக்குவாரு. கைய கொடுங்கயா, முதல்ல கைய கொடுங்க. கைய கொடுங்கய்யா. எல்லாரும் ஐயாவுக்கு வாழ்த்து கொடுங்கய்யா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஐயா கை கொடு. கை கொடு. வாழ்த்துக்கள் ஐயா. பிரசிடென்ட் வாழ்க. வாழ்த்துக்கள் ஐயா. தலபா குடியா, கைய குடியா. வாழ்த்துக்கள் ஐயா. ஐயா வரணுங்க ஐயா. அண்ணன் உடம்பு சரியில்லாம இருக்கிற இந்த நேரத்துல இது என்ன புது குழப்பம்? காலையில இருந்து ரொம்ப அலைச்சல்ல, அதான் அசதியில தூங்கிட்டான் போல. சரி, இப்படியே தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுனா நீதான் முதல்ல வந்து நிக்கிற. எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றவனாவும் நீதான் இருக்க. ஆனா உன் அப்பாவுக்கு ஒண்ணுனதும் உன்னால தாங்கிக்க முடியல. கவலைப்படாத. என்னோட எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. எனக்கு துணையா நின்னு இருக்க. அந்த நன்றி கடன்லாம் எனக்குள்ளேயே இருக்கு, எப்பவும் இருக்கும். இப்போ உனக்கு துணையா நான் இருக்க. நீ தூங்கு கரிகாலா. என்ன இன்னும் ப்ளூ டிக்கே வரல? அப்படின்னா அருளுக்கு நாம அனுப்பின மெசேஜ பார்க்காம இருக்கான். அருளுக்கு வேலை கிடைக்காது, அதுக்கு காரணம் வானதி தானு அந்த மெசேஜ திரும்ப அவன் ஃப்ரெண்ட் அனுப்புன மாதிரி அனுப்பிடலாம். ஐயோ, மாமாக்கு வேலை கிடைக்கலன்னு அருள் மாமா ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணிருக்காரே. இத மாமா பார்த்து அவருக்கு வேலை போன விஷயம் தெரிஞ்சா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாரே. இது எப்படி அழிக்கிறது? பாத்துட்டா என்ன டெலீட் ஆகுது? மறுபடியும் அனுப்புவோம். என்ன இது? பாத்துட்டான். யாரோ வேணும்னே தான் இப்படி பண்றாங்க. திரும்ப அருள் மாமாக்கு இந்த மாதிரி மெசேஜ் வராம இருக்க ஏதாவது செய்யணுமே. கயல், நீ என்ன? நீ கயல், நமக்கு பிடிக்காத ஒருத்தர் நமக்கு திரும்ப திரும்ப மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தா என்ன செய்யறது? அந்த நம்பரை பிளாக் பண்ண வேண்டியதுதான். எனக்கு அது எப்படி பண்றதுன்னு தெரியாது. நீ பண்ணி கொடுக்கறியா? இந்த நம்பர் தான். அவ்வளவுதான், நீ பிளாக் பண்ணியாச்சு. இனிமே இந்த நம்பர்ல இருந்து காலோ மெசேஜோ வராத. நீ தேங்க்ஸ். தூக்கத்துல ஓ மேல வர சாஞ்சு தூங்கிட்டேன் போல இருக்கு. என்ன மன்னிச்சிரு, தெரியாம நடந்துருச்சு. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. நீ ரொம்ப அசதியா இருந்த, அதான் நானும் உன்னை எழுப்பல. அப்பாவுக்கு ட்ரிப்ஸ் மாத்தியாச்சா? மாத்தியாச்சு. சரி, நமக்கு வீட்ல இருந்து சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காங்களா? ட்ரிப்ஸ் மாத்த வரும்போது சிஸ்டர் சொன்னாங்க. பசிக்குது, வா போய் சாப்பிடலாம். எனக்கு வேணாம் நந்தினி, நீ போய் சாப்பிடு. இப்படியே சாப்பிடாம எவ்வளவு நேரம் இருப்ப? நாம ஏற்காட்டுல இருக்கும் போது நீ சாப்பிட்டது, இன்னும் சாப்பிடல. வா. இல்ல நந்தினி, எனக்கு சுத்தமா பசி இல்ல. அப்போ எனக்கும் வேண்டாம், நானும் சாப்பிடல. ஏய், நீ ஏன் சாப்பிடாம இருக்க? நீ போய் சாப்பிடு போ. எனக்கு பசி இல்ல. இப்பதானே பசிக்குதுன்னு சொன்ன. அது அப்ப, எனக்கு இப்ப பசி இல்ல. இப்ப நான் சாப்பிட்டாதான் நீ சாப்பிடுவல்ல?
ஆமா, கூட இருக்கிறவங்க சாப்பிடாம இருக்கும்போது நான் மட்டும் தனியா போய் எப்படி சாப்பிடுறது? எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கும். சரி, நானும் சாப்பிட்றேன் வா. இப்போ எதுக்கு நீ கோச்சிட்டு இருக்க? நான் கோச்சுக்கிட்டு இருக்கேன்னு யார் சொன்னது? எனக்கு யார் மேலயும் எந்த கோவமும் இல்ல. முதல்ல என்னோட கோவத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? அப்புறம் நான் கோச்சுக்கிட்டு என்னதான் ஆக போகுது? அண்ணன் உடம்பு சரியில்லாத இருக்கிற வரைக்கும் அவர் இடத்துல இருந்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கணும்னு நீ நினைக்கிற, அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன், போதுமா? என்னங்க சொல்றீங்க? நிஜமாதான் சொல்றீங்களா? இப்ப இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க அண்ணன் தான் முடிவெடுக்கணும்னு சொல்ல மாட்டீங்களே? என் அண்ணனே என்ன பாத்துக்க சொல்ல போறாரு, நீ வேணும்னா பாரு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நான் டீ கடைக்கு போயிருந்தப்போ அங்க இருந்த எல்லாருமே நான் தான் அண்ணனுக்கு அடுத்தது பொறுப்பை ஏத்துப்பேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஊர் உலகமே அப்படிதான் நினைக்கிறாங்கன்னா எங்க அண்ணனும் அப்படிதானே நினைப்பாரு. அதனால அண்ணன் கண்ணு முடிச்சதும் அவர்கிட்ட போய் கேட்டா கூட அவரும் இதே தான் சொல்லுவார். இதை தாங்க நானும் சொன்னேன், அதுக்கு தான் நீங்க கோச்சுக்கிட்டீங்க. என் அண்ணனுக்கு அடுத்து நான் தான் வரணும்னு எல்லாரும் நினைக்கும் போது நீயும் அப்படி நினைச்சதுல ஒரு தப்பும் இல்லை. நீ அப்படி என்கிட்ட சொன்னப்போ நான் உன்கிட்ட கோவப்பட்டிருக்க கூடாதுன்னு அவங்க எல்லாரும் பேசும்போது தான் எனக்கு தோணுச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நாளைக்கு நிச்சயமா நடக்கும். இப்ப போய் நீ சாப்பிடு. எனக்கு இப்பதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொலை பசியில இருக்கேன். நான் போய் முதல்ல சாப்பிட்டு வந்துடுறேன். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மாமா பொழைச்சிட்டாருனா? அதுவும் ஒரு காரணம். அது இல்லாம இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன காரணம்? எங்க அப்பா ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒண்ணுனதும் ஊர்க்காரங்களாம் பதறி அடிச்சு வந்து பார்த்துட்டு போறாங்க. எங்க அப்பா சீக்கிரம் குணமாயிரணும்னு வேண்டிக்கிறாங்க. ஒரு மனுஷனா, ஒரு புருஷனா, ஒரு அப்பாவா, ஒரு குடும்ப தலைவனா, இந்த ஊர் பிரசிடண்டான்னு எல்லா விஷயத்திலுமே ரொம்ப சரியா இருந்திருக்காரு. வாழ்ந்தா அவரை மாதிரி தான் வாழணும். நீயும் அவரை மாதிரி தான் கரிகாலா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சொல்ல போனா அவரை விட நீ எல்லா விஷயத்திலயும் பெஸ்டா தான் இருக்க. என் விஷயத்துல தவிர நீ எனக்கு பண்ணதான் என்னால மறக்கவும் முடியல, பண்ணிக்கவும் முடியல. மத்தபடி நீ எல்லா விஷயத்திலயும் பெஸ்ட் தான். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே பெரிய மாமா மாதிரி நீயும் இந்த ஊர் தலைவரா வருவ. எனக்கு ஊர் தலைவர் ஆகணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு மன்னிச்சா போதும். வேற எதுவும் எனக்கு தேவையில்லை.